அமீர் கான் சார் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணுறதுக்கு 2 வருஷம் ஆகும். டு சே ஓகே டு த ஸ்கிரிப்ட் he will take 2 years. ஸோ இந்தியாவிலே நல்ல படங்கள் சூஸ் பண்ணி நடிக்கக்கூடிய ஆக்டர்ல நம்பர் 1 யாருன்னு பார்த்தீங்கன்னா அமீர் கான் தான். அவர் நடிச்ச சித்தாரே ஜமீன் பர் படம் பார்த்தீங்கன்னா ஆர்டிசம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க பேஸ்கெட் பால் கோச்சா வந்து அமீர் கான் இருக்காரு. ஸோ அவங்ககிட்ட கோச் பண்றதுக்காக அவர் போவாரு. ஆனா அவங்க தான் இவருக்கு வந்து கோச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கதை வந்து எடுத்திருக்காங்க. இந்த ஆர்டிசம் உள்ள அந்த அந்த பீப்புள் இருக்காங்களே, அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு 5 விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த படத்துல சொல்லப்பட்ட 5 விஷயம் தான். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஹூ யூ ஆர். ஸோ எல்லாருமே அவங்கவங்களோட பாயிண்ட் வந்து பார்க்கும்போது எல்லாருமே நார்மலான மனுஷங்க தான். ரெண்டாவது ஃபேஸ் யுவர் ஃபியர்ஸ். ஸோ உங்கள் பயத்தை நீங்கள் எதிர்கொண்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அதை பார்த்து பயப்பட மாட்டீங்க. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈகோ. ஸோ சாதாரண மனுஷன் மத்தியில் ஈகோ இருக்கும். ஸோ அந்த ஈகோ எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு யாராவது நீங்களை மனசை காயப்படுத்திங்கன்னா அவங்கள்ட்ட போய் நீங்கள் சாரி சொல்லிடுங்க. ஸோ சாரி சொன்னாலே இப்போ நிறைய சண்டைகள் வந்து நின்றும். ஸோ ஈகோ இருக்கக்கூடாது. நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் அதர் சக்ஸஸ். அடுத்தவங்களோட சக்ஸஸை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண மனுஷங்க மத்தியில் ஈகோ இருக்கும். ஸோ பொறாம புத்திலாம் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அடுத்தவங்க மனுஷங்களோட சக்ஸஸை நீங்கள் செலிப்ரேட் பண்ணி அதில் கூட நீங்கள் சந்தோஷத்தை பார்க்கலாம். அஞ்சாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இன்னசென்ஸ். அந்த ஆர்டிசம் அந்த எல்லாத்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னசென்ஸ் இருக்கும், ஒரு கைண்ட்னஸ் இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே பேசக்கூடிய அந்த ஆளை வந்து அவங்க இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் ஈக்குவல் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்க. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி வந்து சொல்லலாம். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படமாகவும் வந்து இந்த படம் இருக்குது.